ஸோ அக்டோபர் 2025ல ஜோஹோல கேட்ட கொஸ்டின் நம்பர் 3. ஓகேவா? இந்த ட்ரெயின் கொஸ்டின் வந்து இட்ஸ் பிட் டிஃப்ரெண்ட். பட் ட்ரெயின் கொஸ்டின்ஸ் நம்ம ஆல்ரெடி நிறைய பண்ணியிருக்கோம். சிமிலர் தான் வச்சுக்கோங்க. பட் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கொஸ்டின். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ட்ரெயின் ஏ வந்து இட் இஸ் டிராவலிங் ஃப்ரம் மெக்சிகோ சிட்டி டு அட்லிக்ஸ்கோ சிட்டி. ஓகே, ஐ டோன்ட் ரியலி நோ இந்த மாதிரி ஒரு பேரில் ஒரு சிட்டி இருக்கான்னு எனக்கு தெரியல. எம்லேருந்து ஏன்னு வச்சுக்கோங்க. சிட்டி எம்லேருந்து சிட்டி ஏக்கு வந்து ட்ரெயின் நம்பர் ஏ வந்து ட்ராவல் பண்ணுது 70 மைல்ஸ் பெர் ஹவரில். ஓகே, 70 மைல்ஸ் பெர் ஹவர். ஓகே, ஸோ அமெரிக்கன் இதில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்டாண்டர்ட் சிஸ்டமில் கிலோமீட்டர் பெர் ஹவர் வரும். அவங்க மைல்ஸ் பெர் ஹவர், தட் இஸ் ஃபைன். ட்ரெயின் பி வந்து 60 மைல்ஸ் பெர் ஹவரில் ட்ராவல் பண்ணுது. எங்கே இருந்து அப்படின்னா ஏ டு எம் வருது. ஓகே, அதாவது ட்ரெயின் ஏ வந்து இந்த திசையில் போகுது, திஸ் இஸ் ஏ. ட்ரெயின் பி வந்து இந்த திசையில் வருது, திஸ் இஸ் பி. ஓகே, இது ரெண்டும் வந்து நடுவில் மீட் பண்ணும் இல்லையா? அட் த சேம் டைம் ஹெட்டிங் டுவர்ட்ஸ் மெக்சிகோ சிட்டி. வென் டூ த டூ ட்ரெயின்ஸ் மீட்? இந்த ரெண்டு ட்ரெயினும் எப்போ மீட் பண்ணும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அண்ட் தே ஹவ் ஆல்சோ கிவன் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 260 மைல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 260 எம்னு போட்டுறாதீங்க, எம்னு அது மீட்ரு, 260 மைல்ஸ். ஓகே, ஸோ இப்போ இதுதான் வந்து கண்டுபிடிக்கணும். இட்ஸ் குவைட் அ சிம்பிள் கொஸ்டின் ஆக்சுவலி. இப்போ இதை நம்ம எப்படி பண்ணலாம்னா, இங்கே வந்து எம்ங்கிறது இருக்குது, இங்கே வந்து ஏன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 260 மைல்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இது ரெண்டும் வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ண போகுது. பிகாஸ் ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல வருது, ஒரே டைம்ல ஸ்டார்ட் ஆகி வருது. நடுவில் ஏதோ ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ண போகுது. லெட் அஸ் சே அந்த பாயிண்ட் வந்து இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். ஓகே, இந்த இடத்துல வந்து அவங்க மீட் பண்றாங்க. அப்ப அந்த மீட் பண்ற பாயிண்ட் எம்ல இருந்து எக்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு வச்சுப்போம். எக்ஸ் மைல்ஸ் டிஸ்டன்ஸ்ல எம்ல இருந்து எக்ஸ் மைல்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ இந்த மிச்சம் இருக்கிற போர்ஷன் என்ன? இந்த மிச்சம் இருக்கிற போர்ஷன் வந்து 260 மைனஸ் எக்ஸ் மைல்ஸ் தானே. ஓகே, இட்ஸ் அன் ஆப்வியஸ் திங். டோட்டலா 260 மைல்ஸ், அதுல ஒரு பாதியை வந்து எக்ஸ்ன்னு வச்சோம்னா மிச்சது வந்து 260 மைனஸ் எக்ஸ் தான் இருக்க போகுது. ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? இந்த திசையில வர்றது ட்ரெயின் ஏ அப்படின்னு தெரியும். அது வந்து 70 mph, அதாவது 70 மைல்ஸ் பெர் ஹவர் ஸ்பீட்ல வருது. இங்க இருந்து வர்ற ட்ரெயின் வந்து நம்மளுக்கு பி அப்படிங்கிற ட்ரெயின்னு தெரியும். இது வந்து 60 mph, 60 மைல்ஸ் பெர் ஹவர்ல வருது. ஓகே, அண்ட் இது ரெண்டுமே வந்து மீட் பண்ணுது அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டுத்தோட டைம் டேக்கன் வந்து சேம்னு அர்த்தம். ஸோ இது ஒரு ஆப்வியஸான இதுதான். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு இந்த டிஸ்டன்ஸை ட்ரெயின் ஏ ட்ராவல் பண்ணுறதும் இந்த டிஸ்டன்ஸை ட்ரெயின் பி ட்ராவல் பண்ணுறதும் ரெண்டுமே வந்து சேமாக தான் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ ஏன்னா இப்போ ரெண்டு பேர் மீட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ட்ராவல் டைம் வந்து சேமாக தான் இருக்கும். பிகாஸ் அவங்க வந்து சேம் டைமில் தான் ரெண்டு பேருமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ ஆப்வியஸ்லி மீட் பண்ணுற டைம் இஸ் கோயிங் டு பி த சேம். ஸோ அப்போ அவங்களோட இது வரைக்கும் இருக்கிற ட்ராவல் டைம் இஸ் கோயிங் டு பி த சேம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதோட T1 இஸ் ஈக்குவல் டு இதோட T2 அப்படின்னு சொல்லி போடுறேன். இது வந்து T1 வச்சுப்போம், அது T2 வச்சுப்போம். T1 இஸ் ஈக்குவல் டு T2. அண்ட் நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம். அப்போ டைம் என்னது? டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு. இங்கே முதல்ல டிஸ்டன்ஸ் என்ன இருக்குது? எக்ஸ் மைல்ஸ் இருக்குது. டிவைடட் பை அதோட ஸ்பீட் என்ன? 70 மைல்ஸ் பெர் ஹவர் ஈக்குவல் டு T2. இங்கே டிஸ்டன்ஸ் என்னது? 260 மைனஸ் எக்ஸ் மைல்ஸ் டிவைடட் பை அதோட ஸ்பீட் என்ன? 60 மைல்ஸ் பெர் ஹவர். ஓகே, ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணலாம்? இங்கே இருக்கிற ரெண்டு ஜீரோவையும் நான் வந்து கேன்சல் பண்ணி விட்டுறேன். அப்புறம் பேசிக் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக எப்பயும் போல் சால்வ் பண்ண முடியும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? இங்கே 6x இஸ் ஈக்குவல் டு 7 இன்டூ 260 மைனஸ் 7x அப்படின்னு வரும். ஸோ இந்த மைனஸ் 7x அந்த சைடு கொண்டு போகிறோம் அப்படின்னா என்ன ஆகுது? இங்கே 13xன்னு ஆகும். 13x இஸ் ஈக்குவல் டு 7 இன்டூ 260. அப்போ x இஸ் ஈக்குவல் டு என்ன? 7 இன்டூ 260 by 13. 13 into 2 வந்து 26ன்னு வரும் இல்லையா? ஸோ இது 20 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7 into 20னா என்ன? இட் இஸ் 140 மைல்ஸ். ஓகே, ஸோ இப்போ எக்ஸுங்கிறது 140 மைல்ஸ். இப்போ இங்கேருந்து 140 மைல்ஸ் தள்ளி தான் வந்து அவங்க மீட் பண்ணுறாங்க. எம்ங்கிற சிட்டிலேருந்து 140 மைல்ஸ் தள்ளி மீட் பண்ணுறாங்க. அப்போ ஏலேருந்து அந்த இது எவ்வளோ தூரத்தில் இருக்குது? 260 மைனஸ் 140. 260 மைனஸ் 140னா என்னது? that is 0 to 120 மைல்ஸ். ஓகே, ஸோ இப்போ இங்கேருந்து 120 மைல்ஸ். நான் வந்து கோடு எனக்கு இது எந்த டிஸ்டன்ஸ்னு தெரியாதனால நான் கோடு ஒரு மாதிரி போட்டிருக்கேன். பட் ஃபாஸ்ட்டான ட்ரெயின் நிறைய டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் கோடு அந்த சைடு போடுறது தான் would have made sense. பட் அது ஒரு கோடு தானே, இட் டசன்ட் மேக்.
அது அவ்வளோ பெரிய இம்பாக்ட் இல்லை. ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, 140 மைல் டிஸ்டன்ஸில் அவங்க 2 பேரும் மீட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுட்டு. பட் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, வென் டூ த ட்ரெயின்ஸ் மீட்னு கேட்டிருக்காங்க. ஸோ வென் டூ த ட்ரெயின்ஸ் மீட்னா என்ன அர்த்தம், டைம் கேட்குறாங்கன்னு அர்த்தம். வென்னா என்ன டைம், வென் கேன் வி மீட் அப்படின்னு கேட்டால் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 10 மணிக்கு அப்படின்னு சொல்லி டைம் தானே சொல்லுவோம். ஸோ வென் டு வி மீட்னு கேட்டதுனால வி ஆர் கோயிங் டு டெல் தம் அ டைம். ஸோ இப்போ இந்த டைம் எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா, இது நம்மளுக்கு 140 மைல்ஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த 140 மைல்ஸை இந்த 70 கிலோமீட்டர் 70 மீட்டர் பெர் ஹவர் ஸ்பீடில் வந்து ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ டைம் ஆகுது, 140/70 அப்படின்னு போட்டிங்கன்னா 2 hours டைம் ஆக போகுது. ஓகே, ஸோ இப்போ இந்த 2 hours டைம் வில் பி டேக்கன் ஃபார் ட்ரெயின் ஏ டு ரீச் திஸ் பாயிண்ட் விச் இஸ் 140 miles away. ஸோ அதே மாதிரி இந்த சைடும் பார்த்தீங்கன்னா அது 2 hours தான் இருக்கும். பிகாஸ் இது 120 miles, 120 divided by 16 போட்டிங்கன்னா அதுவுமே வந்து 2 hours தான். ஸோ 2 hours அவங்க வென் டு தே மீட்னு கேட்டால் ஆஃப்டர் 2 hours ஆஃப் தேர் ஸ்டார்டிங் பாயிண்ட், அப்போ தான் வந்து அவங்க மீட் பண்ணுவாங்க. ஓகே, தி சிம்பிள் ட்ரெயின் கொஸ்டின், டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம்ங்கிறத யூஸ் பண்ணிங்கன்னா போதும். அண்ட் கொஞ்சம் இன்ட்யூஷன் யூஸ் பண்ணிங்கன்னா ஆப்போசிட் சைடில் ட்ராவல் பண்ணுறாங்க, அவங்க மீட் பண்ணுறாங்கன்னா சேம் டைமில் ஸ்டார்ட் ஆயிருக்கப்போ ஒரே நேரத்தில் தான் மீட் பண்ணுவாங்க, ட்ராவல் டைம் சேம் அப்படிங்கிற லாஜிக் யூஸ் பண்ணி போட்டோம். ஐ ஹோப் திஸ் இஸ் ஈஸி அண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மூவ் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின்.